Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பிடிஏ கொஸ்டின் 1 to 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பிடிஏ கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கைட்லையும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், எஸ்எஸ் எல்லா கைட்லையுமே பிடிஏன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பள்ளிக்கல்வித்துறை டிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ், கிராமர் கேட்டகரி எல்லாமே தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே படிக்கல அப்படின்றவங்க ஒரு சில ஸ்டூடெண்ட் நினைக்கலாம் என்ன படித்தாலும் எது படிச்சிருக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினை கட்டாயம் படிங்க. ஸோ இதில் நம்ம ஆன்சரோட கொடுத்துருக்கோம், நீங்கள் அட்லீஸ்ட் கொஸ்டினாவது மார்க் பண்ணி படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15 18 வரைக்கும் வரக்கூடிய லெசன் 2 மார்க் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன்? இது நம்ம ஒன் ஆஃப் த ஆன்சர். த இன்டர்நெட் அலோஸ் த யூசர் டு கெட் ஆக்சஸ் டு ஆல் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பர்சன் கேன் கம்யூனிகேட், அல்லது பில் பே பண்ணுற எல்லாமே இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஊ யூஸ் ஜித்தர் அண்ட் ஆகும் த நரேட்டிவ் ஸ்பெட் பிக் யூஸ் த ஜித்தர் அண்ட் இட் யூஸ் டு ஸ்லீப் ஆன் இட். வாட் ப்ராம்ப்ட் த seagull to fly finally? Natural bird instinct and its search for survival prompted the young birds to fly finally. The sight of the food. Who arrested Smith? Inspector Martin arrested Culverton Smith. Arrest பண்ணது Inspector Martin தான். Arrested the Smith on the charge of murder of his nephew. So இந்த கான்செப்ட் எழுதணும். How was the seagull first attempt failure ஆச்சு? அதுக்கு ஏன்னா இது he was afraid to fly. அந்த கான்செப்ட் சொல்கிறதான். Why did Herman and others slam the because of fear of the ghost? Because of their fear of the ghost. What does the term circumnavigation means? Circumnavigation means to travel around the world in a ship. What was France sorry for? France was sorry for not learning his lesson. Exact அந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். Why didn't Holmes let Watson examine? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Sherlock Holmes pretended that he didn't have confidence in Dr. Holmes, so he didn't let Watson. அது மட்டும் இல்லாத அவர் ஆக்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் அந்த கான்செப்ட் தான். When and how did Mr. Hamel bid farewell to the class when the church clock struck 12? Hamel bid farewell to the class. He wrote Viva la France. Viva la France line long live France on blackboard and told the student that the school dismissed. What did Aditya offer per Sanyal? The sum of 150 rupees. Which factor motivate the crew to undertake this expedition? Was watching and praying for them. How did the parents support and encourage the young seagull brothers and sisters? Parents have encouraged the young seagull brothers by perfecting the art of flight, teaching them how to swim for the waves and souls. Write a short note of Tara Tani ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Tara second pattern detail second for the failure and social for the safety and success இந்த கான்செப்ட்ல தாராதாரின்றது செகண்ட் சேல் பண்ண கான்செப்ட்ல இருந்தா. How did Sunny also that he had sense of self-respect? Why did Mr. Hamel blame himself? Who is Kim? Kim is assistive technology Alice. She introduced Dragon Dictate software to Alisa. Why did Holmes split with Smith? What was the first catch of the young seagull's older brother? Herring. Herring. Herring ன்னு சொல்லிட்டு மெமரி பண்ண லைக் பண்ணுவோம். HERRYNG herring HERR. Why didn't the landlady call the doctor? Holmes did not allow the landlady to call the doctor. What kind of news was usually put up on the bulletin board, notice board? How does Kim help Alisa by introducing Dragon Dictate software? When did Aditya leave the local school? After left the local school after he had passed the matriculation exam. Next question number 19 and 22 are the poem question answers. ரொம்ப முக்கியமான question number. What is the common for all sun, air and water? Mention the season, the winter season. அதுக்கு who began to complain the cricket? Why was his cupboard even? Because the cricket did not save any food grain for the winter. அதுக்கு third one பார்த்தீங்கன்னா where does the family live? The family live in the complaint street. Why do you think the street named complaint? I think all the people would be complain பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. Fourth question, who we refers to machine? Me refers to machine. What do they ask for? Water, coal and oil. Whom does the word me refer to? Me refer to the poet. Next பார்த்தீங்கன்னா next question பார்த்தீங்கன்னா what kind of life does the poet when the poet wants to lead joyful life? அது strong is சொன்னது. what is she strong அப்படின்னா she is strong in her faith and belief. how does she deals with adversity with persistence. Seventh one, what made the cricket ball starvation and famine made the cricket bold. அதுக்கு why did the cricket trip and tremble? Because the weather was wet and cold. Eighth one பாருங்க, does the poet know what happens in the? No, the poet does not know what happens in the. what is the mystery about the house னா அதுக்கப்புறம் கம்பேரிசன் இதோட மிஸ்ட்ரி என்னன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஹவுசிங் இருக்குது. இட் இஸ் வெரி மிஸ்ட்ரி. இதுக்கு ரியலாக அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். PTA 3 வரக்கூடிய வாட் இஸ் ஒப்பீனியன் த ஃபோக்ஸ் யூ மீட் இந்த த ஃபோக்ஸ் டவுன் த ஸ்டேர் இம்பர்ஃபெக்ட் அண்ட் த கிரம்பிள் ஆல்வேஸ். வாட் டஸ் த வேர்ட் க்ளூமி மீன்ஸ் அன்கிளியர். ஹூம் டஸ் மெஷின் கம்பேர் பண்ணலாம். ஹவர் மீதுனா த மெஷின் கட்டிங் ஃபைலிங் அசம்பிளி அண்ட் கார்ஜிங். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபவுண்ட் beneath all uniform? A person found beneath all uniform. Where are we all going to live finally? We all are going to live finally in the same land grave.
அது வாட் டஸ் இட் refers to the mysteries house. What happens in the இதில் கம்பேரிசன் unknown. ஆக்சுவலாக வாட் happens in the still is unknown கம்பேர் பண்ணுறோம். the house is unknown to the poet. inside the house is unknown. நெக்ஸ்ட் பிடிஏ போல் இருந்தால் அந்த ஃபேமிலி இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிப்பீட்டட் ஆகும். எக்ஸ்பிளைன் த ப்ரேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் நியர். இட் மீன்ஸ் குட் டைம் ஆஃப் லைஃப் வில் கம் நியர். ஆக்சுவலாக 15th ஒன்றுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்குறோம். அந்த கொஸ்டின் நாங்கள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 16th ஒன் who will serve மெஷின் வில் சர்வ் 400. கேன் த மெஷின் டூ எனி ஒர்க்னு இன்னும் அதுக்கு பிடிஎஃப் ஆயிடுனா கொஸ்டின் இதில் ஆன்சர் மட்டும் கொடுத்துரும். அப்படியே கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிடிஎஸ் 6க்கும் டேரெக்டாக கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் அதனால டேரெக்டாகவே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வந்த கொஸ்டின் அதனால ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 to 6 வரக்கூடிய பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23 வரக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ். ஐ நோட்டீஸ் சடன் சேஞ்சஸ் ஆர் நோட்டீஸ் பை மீ இன் ஆதித்யா ஸ்பேஸ். த டாக்டர் கைண்ட்லி ஒன்று ஐ வாஸ் வார்னட் பை த டாக்டர் கைண்ட்லி. மிஸ்டர் ஆமல் மவுண்டட் சேர் வாஸ் மவுண்டட் பை மிஸ்டர் ஆமல் எம். They were asked me to pay the fine. I have been asked by them to pay the fine. You are making a cake now. A cake is being made by you now. Why has your brother been left by? இந்த 6மே கட்டாயம் கோத்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே பிடிஏ கொஸ்டின் கேட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டைரக்ட் நேரத்தில் how did he get it? நான் asked how he had got it. He said I am glad. He said that he was glad they were stung. Let me she advised person not to let his eyes be blinded. Srivatsa said that he had been வந்து had போகிற அந்த கான்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் டயலாக் இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. பஞ்சுவேஷனும் அதுக்கு ஆன்சர் கொடுத்து கோத்ரூ பண்ணி 25 வரக்கூடிய பஞ்சுவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தா 26 வரக்கூடிய சிம்பிள் காம்பவுண்ட் ஈஸ் sick but attends the rehearsal. But வந்து இன்ஸ்பெக்டா போடணும். இன்ஸ்பெக்டர்ஸ் பீயிங் சிக்னஸ் attends the rehearsal. காமன் இப்போ ரயான் ரீட்ஸ் மோர் தென் ஒன்லி ஆர் அண்டு எப்படினாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். நீலா ஃபாலோட் தட் ஐ வாஸ் சஜெக்டட்லாம் வாட் ஐ வாஸ் சஜெக்டட் எழுதலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் த குட் ஆன்சர் த கொஸ்டின் காம்ப்ளீட் ஆஸ் மட்டும் போட்டால் போதும். வாக் கேர்ஃபுல்லி. இஃப் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ ஷுட் நாட் ஃபால் டவுன். சீதா சாயஸ்னேக் அண்ட் அட்வான்ஸ் அண்டு மட்டும் போட்டால் ரொம்ப சிம்பிள். அது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஐயா விட்டு வந்தால் விச்சு போகிறோம், ஷீ வந்தால் ஹூ போகிறோம், இஸ் த போஸ்ட். அந்த கான்செப்டில் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. At that time he sent for me, I was a clerk, but zigzag slept on understood. They were beckoning to him, calling sternly. I was amazed to see how well I understood it. Now Uncle Nagan asked why we were there. The young seagull was alone on his sledge. The culprit must be arrested by them. They will publish the result. I am writing to complain about your telephone banking. You should never believe what you are. Book exercise. I am as healthy as you are. As I am healthy as you are. Since today is birthday, put on your interest. Though Rani is allergic to dogs, yes, 6 of them. Ruben speak 2 languages besides German. If you apply for alone, you will get it immediately. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35 வரக்கூடிய ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம் கொடுத்துருக்கோம். யங்ஸில் இது வந்து பேண்ட் அண்ட் கிரிக்கெட்டில் வரக்கூடிய தான் ஃபிகர் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த போயம் கொஸ்டின் ஆன்சரோட கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் நம்பர் 35. 36 வந்து பை ட்ரை ஃபர்ஸ்ட். இது வந்து ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்டில் நிறையா பஸ்க்குன்னு. பிடிஏ 2ல் வரக்கூடிய ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம் கொஸ்டின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபிகர் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. அதே பிடிஏ 2ல் கேட்டிருக்கிற பேரப்ரேஸ் கிரம்பிள் ஃபேமிலி எல்லாம் மாண்டுக்கும் முடியாது. அதுக்கு பிடிஏ 3ல் வரக்கூடிய கொஸ்டின் நம்பர் 35 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். ட்ரீ லீவ்ஸ் ஃபால் டால் பி கம்பேர் பண்ணக்கூடியது. இதில் பார்த்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின் கம்பேர்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 36ல் வரக்கூடிய ரிமெம்பர் இது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டது. நோ மென் ஆர் ஃபாரின். பிடிஏ 4 பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் நம்பர் 35 எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து டிம் பாஸ்ட் டைம் மெட்டாபர் கம்பேர் பண்ணணும். அதுலேயும் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா பேரப்ரேஸ் போயம் பேரப்ரேஸ் வந்து இந்த சம்மர் இந்த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டுன்னு சொல்லும் போது கிரம்பிள் ஃபேமிலி. பிடிஏ 5ல் வந்து பார்த்தீங்கன்னா சோல் எட் த வே விண்டப் பார்த்தீங்கன்னா சோல் எட் த வே வைண்ட் அப் த ஹில் அப் த ஹில் ஆர் டவுன் சொல்லும் போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்து லைக் டைம் வரக்கூடிய கான்ட்ராஸ்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடியது. பேரப்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மெஷன். பிடிஏ 6 வந்து பார்த்திங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி அதுலேயும் மெட்டாபர் வரக்கூடிய கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் சீக்கிங் வாட் ஐஸ் அட்மென் பட் அப்படின்ற லைஃப்பில் வரக்கூடிய பேரப்ரேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 வரக்கூடிய ரீஅரேஞ்ச். இந்த ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்சுக்கான ஆன்சர் ஜிக்ஸாக் வாஸ் கிரேட் டபுள் இன் ஹவுஸ். டாக்டர் கிருஷ்ணன் டுக் ஹிம் டு த கிளினிக். டாக்டர் கிருஷ்ணன் சர்ப்ரைஸ் ஆஃப் த சடன் சேஞ்ச் ஜிக்ஸாக். இ டுக் கேர் ஆஃப் ஆர்டினஸ் இந்த கிளினிக் ஆன் ஜிக்ஸாக். அதுக்கப்புறம் பிடிஏ 2 ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சுன்னா நம்ம டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த பிடிஏ கொஸ்டின் இருக்குது நம்ம கோத்ரூ பண்ணுறோம். இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு வாங்க. பிடிஏ 4 டெம்பஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச். பிடிஏ 5 வந்து பார்த்து ரொம்ப முக்கியம். நிறைய பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஏஜ்டு மதர்லேருந்து கம்பேர்ஸ் பண்ணக்கூடியது. பிடிஏ 6 வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 38 பேசேஜ் கம்பேர். 37 38 ரெண்டுமே ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ பேசேஜ் கொடுத்து அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் வந்து 38 அதில் பிடிஏ 2ல் வரக்கூடியது செகண்ட் இன்வென்டர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எடேன் 2008 அதுலேருந்து கேட்டிருக்க பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கு பிடிஏ 3 பார்த்தீங்கன்னா எதில் ஜிக்ஸாக்லேருந்து கேட்டிருக்க பேசேஜ் ரொம்ப சிம்பிள் தான். பிடிஏ 4ல் கேட்டதுன்னு ஆஃப்டர்நூன் இதில் வந்து பீட்டர் தட் மீன்ஸ் வந்து லிட்டில் யூரோப் ஆலேருந்து கேட்ட பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். பிடிஏ 5 அதுலேருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் ரவுண்ட் இப்போ பப்ளிசிட்டின்னு சொல்லும் போது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எ டே இன் 2818 கேட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னா டாம், தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிலாமல் இருந்துக்கிட்ட பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் ஸ்பாட் எரர்னு கொடுத்துருக்கோம். அதுவுமே நம்ம நிறைய டைம் எக்ஸ்பிளைன் எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக்ஸு ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் வித் யூ வேர் கேன் ஐ ஃபைண்ட் த புக் மை பிளேட் டிபார்ட்ஸ் அட் ஐ லிவ் இன் த இன்ஸ்டியூஷன். அது பிடிஏ 2 பாருங்கள் எரர் ஸ்பாட்டு. ஐ டஸ் நாட் அதே மாதிரி பார்த்து ஐ கேன் நாட் கோப் வித் வாட் இஸ் அட் டைம் பை யுவர் வாட்ச் அவர் கிளாஸ் ரூம் இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். இஸ் குட் நாலேஜ் இன் இங்கிலீஷ். இஸ் சன்ஸ் இன் லா இஸ் ஷி லவ்ஸ் இன் தேர்ட் பர்சன் சொல்கிறோம். ஐ டோன்ட் நோ ஹூ ஷி இஸ் டாலர் தேன் மீ. அதுக்கப்புறம் பிடிஏ போகிற கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட் ஹெல்ப்பு. கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ராஜஸ் செட்டில்டு ஹேவ் எடுத்து ஆஸ் போடுறோம். ஐ வேர்க்கணும். அதுக்கு பிடிஏ 5 பார்த்தா ஆஸும் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 10 செகண்ட் பார்த்து மெனி ஸ்டூடெண்ட் ஹேவ் ஷி ஹாஸ் பின் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 5 hours. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் நீட் நாட் ஷுட் நாட் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ப்ளூரல் கான்செப்டில் எழுதுகிறோம். பிடிஏ 6 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேக்ட் தட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தேர் ஆர். அதுக்கப்புறம் ப்ரிப்பர் பார்த்தீங்கன்னா 2 வந்தால் வித் தேன் கம்பேர். அந்த பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் வந்தால் 2 கம்பேர்னா லைக் வந்தால் நோட்ஸ் ஒன்று வந்தால் தேன் ஸ்கேர்ஸ்லேருந்து ஒன்று கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட் வந்து பிடிஏ 1ல் ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின்லேருந்து ஃபஸ்ட்டு 5 லைன். பிடிஏ 2ல் வந்து லைஃப் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு 5 லைன். பிடிஏ 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன் வந்து 5 லைன். பிடிஏ 4ல் வந்து பார்த்தீங்கன்னா உமன் இஸ் பியூட்டி தட் மீன்ஸ் சீக்ரெட் பார்த்து ஐஎம் எவ்வளோ ஃபஸ்ட்டு 5 லைன். பிடிஏ 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன்லேருந்து லாஸ்ட் 5 லைன் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிடிஏ 6ல் வந்து பார்த்தா சீக்ரெட் ஆஃப் மிஷன் தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் ஜங்க் ஃபுட்டை பற்றி ஒரு கொஸ்டின் 4 இதை பற்றி இந்த பேசேஜ் ஜென்ரல் பேசேஜ் அப்போ 4 கொஸ்டின் 8 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். இது பிடிஏ 1. அதுக்கப்புறம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயம் காம்ப்ரிஹென்ஷன். சம்டைம் பேசேஜ் டஃப்பாக இருந்தால் பாயம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ரெண்டுமே கொடுத்துருங்க. இதுக்கு பிடிஏ 2ல் வரக்கூடிய பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தா ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பற்றி அதிலேயே பார்த்தா பாயம் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்கோம். 4 கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின் 2 மார்க். அதுக்கப்புறம் பாயம் நெக்ஸ்ட் பிடிஏ 3ல் வரக்கூடிய அமேசான் ஃபாரஸ்ட் பற்றி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அது ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டுமே அட்டன் பண்ணி தான் ஒன்று அட்டன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தேஜஸ்வாணி பற்றி கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன். பிடிஏ 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாக் இதுவும் ரொம்ப சிம்பிளான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிள் போயம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிடிஏ 6ல் வந்து பார்த்தீங்கன்னா சைனா பற்றி தட் மீன்ஸ் ரொம்ப சிம்பிளான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். போயம் காம்ப்ரிஹென்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து அந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தால் நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கொஸ்டின் படிச்சிருக்கோமா படிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.